இன்றைக்கி தீக்ஷ் குட்டியோட லஞ்ச் பாக்ஸுக்கு சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் செஞ்சு கொடுத்தேன். பருப்புலேயே உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதிலே போட்டு வேக வச்சுட்டேன். இல்லைனா டபுள் வேலையாக இருக்கும். ஒரு முறை பருப்பு வேக வச்சுட்டு திரும்ப உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதிலே போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்துடும். சாம்பாருக்கு பீன்ஸு, கேரட்டு, சவுச்சோ 3 காயும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் தாளித்து விட்டாச்சு. பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு சாம்பாரும் வச்சாச்சு. இந்த சாம்பாருக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் இல்லை அப்படின்னா அன்றைக்கி நான் சாம்பாரே வைக்க மாட்டேன். அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவளுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கும் மசாலாலாம் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சாம்பார் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு அன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். கரெக்டாக அவள் பாய் சொல்லும் போது குட்டி மகாராணியும் எந்திரிச்சு வந்து தீக்ஷ் குட்டி போனதும் சனா குட்டி திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பின்னு சொல்லிட்டு அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு எனக்கு 1 kg ட்ரஃபிள் கேக் ஆர்டர் இருந்தது. அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணி எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.